சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானந்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட வந்தருள்வாய் கலை மகளே. இப்ப நம்ம எல்லாருக்கும் அன்பா அன்பா பணிவா பணிவா ஒரு வணக்கத்தை போட்டுடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணன் இன்னைக்கு என்ன தலைப்புலடா பாட போறோம்? இன்னைக்கு ஒரு பெரிய தலைவரோட பிறந்த நாள். பெரிய தலைவரா? யாருன்னா அவரு? யாரு யாரு அவரு யாரு யாரு? அண்ணன் என்ன பேரு கொஞ்சம் எடுத்து கூறு. யாரு யாரு அவரு யாரு யாரு? அண்ணன் என்ன பேரு கொஞ்சம் எடுத்து கூறு. சொல்றேன். கல்வி கடவுள் காமராசர் ஐயாவோட பிறந்த நாள், அதுவும் 124வது பிறந்த நாள். அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு பாட போறோம். அப்படியா அண்ணன்? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ தலைவர்கள் ராஜாக்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா ஏன் இந்த இடத்தை மட்டும் இவ்வளவு ஸ்பெஷலா பாடுறோம்? நல்ல கேள்வி கேட்ட தம்பி. இப்ப உள்ள அரசியல்வாதிகள்லாம் ஆட்சி கட்டில உட்கார்ந்துகிட்டு தன்னை மட்டுமே தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த 7 பிள்ளைங்களோட வயிற்று பசியையும் நிரப்பி அறிவையும் வளர்த்தாருப்பா. பள்ளிகள திறந்தாரே பட்டி ரொட்டி எங்குமே பள்ளிகள திறந்தாரே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்வி ஏற்ற தந்தாரே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்வி ஏற்ற தந்தாரே. தானனே 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 தானனே. அண்ணன், பள்ளிக்கூடத்தை என்னவோ திறந்துட்டாங்க. ஆனா அந்த காலத்துல 7 பிள்ளைங்களை ஆடு மேய்க்கவும் மாடு மேய்க்கவும் தானே அனுப்புனாங்க. ஸ்கூலுக்கு எப்படின்னு அனுப்புனாங்க? கரெக்டா கேட்ட தங்கச்சி. இதே கேள்வியதான் அதிகாரிகளும் நம்ம காமராசர் ஐயா கிட்ட கேட்டாங்க. ஆனா நம்ம காமராசர் ஐயா அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? 7 பிள்ளைங்க வயிற்று பசிக்காக தானே வேலைக்கு போறாங்க. ஆமா. அவங்க வயிற்று பசிய ஸ்கூல்ல நிரப்பிட்டா பின்னைய வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி பசி இல்லாம பிள்ளைங்க தான் படிப்பதற்கு ஏதுவாக மதியான உணவை தந்து மகிழ்வோடு வாழ வைத்தார். பசி இல்லாம பிள்ளைங்க தான் படிப்பதற்கு ஏதுவாக மதியான உணவை தந்து மகிழ்வோடு வாழ வைத்தார். அண்ணன், பாட்டு கேட்டதும் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுனே. இங்கேயும் மதிய உணவு தருவாங்க, நீ இருந்து சாப்பிட்டுட்டே வரலாம். அண்ணன், இது மட்டுமா பண்ணாரு? 7 பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து பணக்கார பிள்ளைங்க தான் கேலியும் கிண்டலும் பண்ணிடக்கூடாதுன்னு இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. கரெக்ட் தம்பி. எல்லாரும் சமம்னு காட்டதான் சீருடை திட்டத்தையே கொண்டு வந்தாரு. நம்ம காமராசர் ஐயா கல்வியை மட்டும் வளர்க்கல, விவசாயத்தையும் தொழிலையுமே வளர்த்தாருப்பா. மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், சாத்தனூர் அணை, வைகை அணை, கிருஷ்ணகிரி அணை, ஆழியார் அணை, அமராவதி அணை அப்படின்னு பல அணைகளை திறந்தாருப்பா. அது மட்டும் இல்லாம நெய்வேலி நிலக்கரி, பெரம்பூர் பெட்டி தொழிற்சாலை, திருச்சியில உள்ள துப்பாக்கி தொழிற்சாலை, வெல் நிறுவனம் போன்ற பல தொழில்துறையிலுமே தன்னோட பங்க மிக சிறப்பா ஆற்றியிருக்காருப்பா. அண்ணன், இவ்வளவு பெரிய பதவியில 9 வருஷம் இருந்திருக்காரு. அப்ப அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்க அம்மா எல்லாரும் பெரிய பெரிய பங்களால சொகுசாதானே வாழ்ந்திருப்பாங்க. அங்கதான் தம்பி நம்ம காமராசர் ஐயாவோட நேர்மையே இருக்கு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க அம்மா விருதுநகர்ல ஒரு சாதாரண வீட்டுல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஊருக்கு பைப்லைன் போட வந்தப்போ எக்ஸ்ட்ராவா இருக்க பைப் எல்லாத்தையுமே சிஎம்
சொல்லிட்டு கூடுதலா இணைப்பு கொடுத்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச காமராசர் ஐயா அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? என்னென்ன சொன்னாரு? என்னோட தாய்க்கு ஒரு நியதி, மிச்ச தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நியதியா? உடனே அந்த இணைப்பை துண்டிங்க அப்படின்னு சொன்னாருப்பா. அப்படியா? இவ்வளவு பெரிய பதவியில 9 வருஷமா இருந்திருக்காரு. அப்ப எவ்வளவு சொத்துனா சேர்த்து வச்சிருப்பாரு? நீ சரியாதான் கேக்குற. ஆனா நீங்க சொல்லுங்க பாப்போம், அவர் சாகும் போது எவ்வளவு சொத்து இருந்துச்சுன்னு? வேற என்னென்ன இருக்க போது? 100 ஏக்கர் நஞ்ச, புஞ்ச, ஏசி காரு, சொகுசு பங்களா, இதுதானே இருக்க போது? அடியே இருக்கு, நீ சரியான மக்கு. அதுதான் இல்ல, அவர் சாகும் போது வெறும் 5 கதிர்வேட்டி சட்டையும் சில புத்தகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இது போகட்டும். அவர் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? என்னன்னு ஸ்விஸ் பேங்க்ல கோடிக்கு குறைஞ்சதாவா வச்சிருக்க போறாரு? அதெல்லாம் இல்லம்மா, அவர் பேங்க் அக்கவுண்ட்ல வெறும் 130 ரூபாய் தான் இருந்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? வெறும் 130 ரூபாய் தான் இருந்துச்சா? ஆமாப்பா. இப்படிப்பட்ட நேர்மையான தலைவர் எல்லாம் இப்ப பார்க்க முடியுமான்னு? நம்ம காமராசர் ஐயா அவ்வளோ நேர்மையா இருந்ததுனாலதான் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், படிக்காத மேதை, சமயோசிதர் அப்படின்னு இன்னும் பல பெயர்கள்ல நம்ம மக்களோட மனசுல நிலைச்சு வாழ்ந்துட்டு இருக்காருப்பா. அப்படியா? அண்ணே, இப்படிப்பட்ட நேர்மையான தலைவரா இந்த காமராசரை போல நம்மளும் நேர்மையா இருக்கணும்னு நமக்காக பள்ளி கல்வித்துறையில எவ்வளோ வளர்ச்சி கொண்டு வந்திருக்காருன்னு, நம்ம நல்லா படிச்சு நல்லா முன்னேறணும்னு அவருக்காக ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாடிடுவோம். ராசரே காமராசரே, உலகெங்கும் ஓங்கி வாழ்கவே. ராசரே காமராசரே, உலகெங்கும் ஓங்கி வாழ்கவே. அன்பு கொண்டு வாழ்ந்தீரே, என்றும் நேர்மை வழியில் நடந்தீரே. அன்பு கொண்டு வாழ்ந்தீரே, என்றும் நேர்மை வழியில் நடந்தீரே. ராசரே காமராசரே, புகழெங்கும் ஓங்கி வாழ்கவே. பதவியில் இருந்த போதும் என்றும் பணிவோடு வாழ்ந்து வந்தீர். பணம் சொத்து சேர்க்காமலே மக்கள் மனதிலே வாழ்ந்து வந்தீர். உழைப்போடும் நல்ல உழைப்போடும் நாட்டை தரமாக அமைத்து தந்தீர். காலம் போற்றும் தலைவராக எங்கள் நெஞ்சங்களிலே வாழ்ந்திடுவீர். காலம் போற்றும் தலைவராக எங்கள் நெஞ்சங்களிலே வாழ்ந்திடுவீர். ராசரே காமராசரே, புகழெங்கும் ஓங்கி வாழ்கவே. ராசரே காமராசரே, புகழெங்கும் ஓங்கி வாழ்கவே. இவரை பத்தி பேசினா நாள் பூரா பேசிட்டே போலாம். பாக்குறவங்களோட நலனை கருதி நாம ஒரு நன்றியை போட்டுடுவோமா? போட்டுடுவோம். வாய்ப்பு தந்தவங்களுக்கும், இந்த வில்லு பாட்டை பார்க்க கேட்க வந்தவங்களுக்கும் நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை. எங்களுக்கு நாங்கள் முடிக்கிறோம், மங்களம் பாடி முடிக்கிறோம். நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை.